உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்மா மேடம், என்னங்க நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்கோம், நீங்க என்னடானா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் திடீர்னு மாறிட்டே இருந்தா நான் இப்படிதாங்க வந்து நிக்கணும். எல்லாம் என் நேரம். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. காலம் எல்லாருக்கும் நாம செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அப்படி அது எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லைங்க. இங்க எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இங்க எதையுமே நாம மாத்த முடியாது பத்மா. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கோடி போய் சேர்ந்து கூட ஒரு உண்மைய ஜெயிக்கவே முடியாது. எங்க அன்பரசி பக்கம் உண்மை இருக்கு. ஏங்க இப்ப இத சொல்லத்தான் நீங்க இங்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லுங்க. கோவப்படாதீங்க. கஸ்தூரி அக்காவோட இடத்துல இருந்து அன்பரசிக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நான் தானே செய்யணும். ஜோசியர்கிட்ட கேட்டு நாள் குறிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல நல்ல நேரமா. அதனால விஸ்வா அன்பரசி சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு நடத்திடலாம். அதுக்கான ஏற்பாட்டை பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னது சாந்தி முகூர்த்தமா? அதுவும் இன்னைக்கேவா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? அந்த அன்பரசு வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை. வந்ததுல இருந்து எல்லாமே அபசகனமா நடக்குது. இதுல இந்த சாந்தி முகூர்த்தம் தான் குறைச்சலா இருக்கா என்னங்க? அப்புறம் 1 மினிட். இங்க நீங்க ஆர்டர் போட்டு நான் செய்யறதுக்கு நான் ஒண்ணு உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல, ப்ளீஸ். ஐயோ, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. இந்த சிவகாமிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் பொண்ணு அன்பரசியோட அம்மாவா நடந்துக்கிறதும் பழைய கிரிமினல் சிவகாமியா நடந்துக்கிறதும் நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அப்ப என்னமோ சொன்னீங்களே பெர்மிஷன் கேக்குறேன்னு, உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் நான் கேட்கவே இல்ல. நான் உங்களை செய்ய சொன்னேன், புரிஞ்சுதா? அப்புறம் நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நீங்க அன்பரசிய நல்லா பாத்துக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சம்பந்தியமா. என்னது இது? இப்படி எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே. இப்ப என்னன்னு சொல்லி மறுப்பு சொல்றது? இவகிட்ட நாம திருந்திட்ட மாதிரி நடிச்சு ஏமாத்தி இவளை நம்ப வைக்கணும். இல்லைன்னா இவ எப்போ நம்மளை மற்றவங்க கிட்ட காட்டி கொடுத்துருவான்னு தினம் தினம் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியும் கௌசல்யா, நீ என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு. ஏன்னா நான் உனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ என் தப்ப உணர்ந்துட்டேன் கௌசல்யா. அமைதியா இருக்கா? ஒருவேளை நம்ம பேசுறது அவளுக்கு கன்வின்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ரூட்டை பிடிச்சி அப்படியே அவளை கவுத்துறணும். பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின பொண்டாட்டியவே கொல்ல பார்த்திருக்கேன்னு நான் எப்படி கௌசல்யா எந்த மாதிரி மாறின? அதை நினைச்சு பார்த்தா செத்துடலாம் போல இருக்கு.
அப்படியே போடா, அப்படியே போ. அவ மனசு மெல்ல மெல்ல மாறி உன்னை ஏத்துக்கிற நிலைமைக்கு வர்ற வரைக்கும் உன்னை நீயே கேவலமா, எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசிக்கிட்டே இரு. எனக்குலாம் நல்ல சாவே வராது கௌசல்யா. நான்லாம் மனுஷனா வாழவே தகுதி இல்லாதவன். ஆனா நீ கீழே அன்பரசிக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன சம்பட்டியால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா நான் அப்படிலாம் மாறி இருக்க மாட்டேன் கௌசல்யா. அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எந்த தப்புமே பண்ண தோணி இருக்காது. இப்ப பாரு, விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்துருவாங்க. நீயும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு கௌசல்யா. இது வரைக்கும் நீ பார்த்த வசந்த் வேற. இந்த நிமிஷத்துல இருந்து நீ பார்க்க போற வசந்த் வேற. இந்த வசந்த் கௌசல்யாவோட ஹஸ்பண்டா, இந்த வீட்டோட மூத்த மகனா, பொறுப்புள்ளவனா இருக்க போற. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும் கௌசல்யா. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என் கூட குடும்பம் நடத்தணும். நம்ம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம். வா. என்ன கைய இப்படி இப்படி நீ திருந்திட்ட? அத நான் நம்பணும்ல. ஏண்டா, பாம்புக்கு கூட பல்லுல தான் விஷம் இருக்கும், உனக்கு உடம்பு பூரா விஷம்டா. என்ன பாக்குற? நீலாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி குழந்தை வேணுமா? இத்தனை வருஷத்துல நமக்கு குழந்தை இல்லைன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல, எனக்கு குழந்தைய கொடுக்கலன்னு அந்த கடவுளையே நான் சபிச்சிருக்கேன்டா. இப்பதான் எனக்கு புரியுது, அந்த கடவுள் எனக்கு குழந்தைய கொடுக்காததே அவர் எனக்கு கொடுத்த வரம்னு. உன்ன மாதிரி ஒரு கிரிமினலோட புள்ள நல்லவனாவா வளருவான்? அவனும் கிரிமினலா தான் போவான். நான் இந்த வீட்ல இருக்கிறது எதுக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எண்ணத்தோட என் பக்கத்துல வந்த அசிங்கப்பட்டு போயிடுவ. இப்ப மரியாதையா வெளியில போறியா இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிடுவா? இல்ல 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 இல்ல, நான் வெளியே போறேன் கௌசல்யா. நானே போறேன், நீ இரு. நீ எல்லாம் பிறந்ததே பாவம். இந்த லட்சணத்துல இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்ல உன் கூட தான் நானும் இருக்க போறேன். அது நீ நல்லா வாழ்றத பாக்குறதுக்கெல்லாம் இல்ல, உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறதுக்கு. விஸ்வாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அன்பரசி நல்லவன்னு யாரெல்லாம் உன்னை புகழ்ந்து தலையில தூக்கி வச்சு ஆடினாங்களோ அவங்க வாயாலேயே அந்த ராட்சசி இந்த வீட்ல வாழக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி வெளியில போட வைப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.